அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கிறீங்களானால் அது ஒரு சாமானிய விஷயம் இல்லை. ஏனென்றால் பிரபஞ்சம் இந்த நேரத்திலே இந்த விஷயத்தை, இந்த வார்த்தைகளை கேட்கும் அளவுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆம், நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது யாரையும் சீரற்ற விதமாக தேர்ந்தெடுக்காது. அது தனது சக்தியை உணர தயாராக இருக்கும் ஆன்மாக்களையே அழைக்கும். உங்களுக்குள் சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கும். உடல், மனம், எண்ணம், வாழ்க்கை எல்லாம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கும். அந்த மாற்றங்கள் தான் ரகசிய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் உங்களுக்குள் இருந்தால் அதன் பொருள் ஒன்றுதான்: நீங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளை. அதாவது பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் நிறைந்து வருகிறது என்பதற்கான உறுதி. இன்னைக்கு அந்த அறிகுறிகள் என்னென்ன என்பதை பார்க்கப் போகிறோம். உங்களுக்குள் நிகழும் ஒவ்வொரு அதிசய மாற்றமும் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்துடன் இணைய ஆரம்பித்திருப்பதற்கான அடையாளம். அப்படியானால் தொடங்கலாம். பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் நிறைவதை உணர்த்தும் ரகசிய அறிகுறிகள். அறிகுறி ஒன்று: திடீர் உடல் அதிர்வுகள். நீங்கள் இந்த வார்த்தைகளை இப்போ கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாமானிய விஷயம் அல்ல. பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஏனென்றால் பிரபஞ்சம் யாரையும் சீரற்ற விதமாக தொடாது. அது தனது சக்தியை உணரத் தயாராக இருக்கும் ஆன்மாக்களையே தொடும். நீங்கள் இப்போ அந்த நிலையில்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஏதோ ஒரு சக்தி மெல்ல எழுந்து வர ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தைகள் இப்போ உங்களை எட்டி இருக்கின்றன. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு சிறிய அமைதி உங்களுள் நிலவி இருக்கிறது. அந்த நேரத்தில் திடீரென்று உங்கள் முதுகுத்தண்டு வழியாக ஒரு மெல்லிய மின்சாரம் போல் ஒரு உணர்வு, அல்லது உள்ளங்கையில் ஒரு சூடு எழும்பி தலை உச்சி வரை பரவுவது போல ஒரு அலை. சில சமயம் அது நொடிகளில் முடிந்துவிடும். சில சமயம் அது ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும். அந்த அதிர்வு வரும் நேரத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்வீர்கள். அது பயமில்லை, அது ஒரு புனிதம். அது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் உயிர்ப்பிக்கிறது. அது உங்களுக்குள் இருந்த சோர்வையும் சுமையையும் கரைத்து விடுகிறது. அந்த அதிர்வு பிரபஞ்சம் உங்களை தொடும் தருணம். அது சொல்லுது, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ என்னுள் இருக்கிறாய். அந்த நேரத்தில் உங்கள் நரம்புகள் ஒளி நிறைந்த பாதையாக மாறுகின்றன. அந்த ஒளி உங்களின் முதுகுத்தண்டு வழியாக மேலே எழுகிறது. அது உங்கள் இதயத்தை தொடும் போது நீங்கள் திடீரென்று நெஞ்சில் ஒரு சூடு, ஒரு மென்மை உணர்வீர்கள். அது அன்பு, பிரபஞ்சத்தின் அன்பு. நம்ம உடலில் உள்ள 7 சக்கரங்கள் அதிசயமான ஆற்றல் மையங்கள். அதில் அடிப்படை மூலாதார சக்கரம். அது நம்ம வாழ்வின் அடித்தளம். அது திறக்கும் போது சக்தி மேலே பாயும். அது முதுகுத்தண்டு வழியாக எழும்பும் சக்திதான் குண்டலினி. அது எழும்பும் போது உங்கள் உடல் மெல்ல அதிரும். அது உங்களுக்குள் இருக்கும் மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் இவை அனைத்தையும் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உடலுக்கு சிறிய அதிர்வுகள் வருவது இயல்பு. அது பிரபஞ்சம் உங்களை மறுபடியும் உருவாக்குகிறது என்பதின் சின்னம். சில நேரங்களில் அந்த அதிர்வுடன் நீங்கள் சிறிது வியர்வை வெளியேறும் மாதிரி உணரலாம். சில சமயம் உங்கள் கண்களில் தண்ணீர் வரும். சில சமயம் சிறிது சோர்வு அல்லது குளிர்ச்சி கூட உணரலாம். அது அனைத்தும் சக்தி இயங்கும் அடையாளம். அது உங்களுக்குள் நடக்கும் சுத்திகரிப்பு. அந்த தருணத்தில் எந்த பயமும் கொள்ள வேண்டாம். அதை நிறுத்த முயலாதீர்கள். அதை அனுமதியுங்கள். அது பாயட்டும். நீங்கள் மூச்சை மெதுவாக கவனியுங்கள். அந்த அதிர்வை முழுமையாக உணருங்கள். நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த அதிர்வுக்கு பிறகு உங்கள் மனநிலை மாறும். முன்பு கோபம் வந்த விஷயங்கள் இப்போது அற்பமாக தோன்றும். முன்பு சண்டையிட்டவர்களுக்கு கூட இப்போது கருணை தோன்றும். உங்கள் கண்கள் மென்மையடையும். உங்கள் குரல் அமைதியாகும். உங்கள் நடை கூட மெதுவாகிவிடும். அந்த அதிர்வு உங்களின் வெளிப்புறத்தை அல்ல, உங்களின் உள்ளத்தை மாற்றுகிறது. அது உங்களின் இதயத்தை நிம்மதியுடன் நிரப்புகிறது. நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சி உணர்வீர்கள். அது பிரபஞ்சத்தின் நிம்மதி. பிரபஞ்சம் ஒருவரை தொடும்போது அது அவரை மாறாமல் விட்டுவிடாது. அது அவரின் ஒவ்வொரு எண்ணத்தையும் தூய்மையாக்கும். அது அவரின் பழைய வலிகளை மெதுவாக கழுவும். நீங்கள் கவனிக்காமல் இருந்த சில விஷயங்கள் இப்போது உங்கள் மனதை கவரும். காற்றில் அடிக்கும் ஒரு இலை கூட உங்கள் கவனத்தை பிடிக்கும். அது ஏனென்றால் உங்கள் அதிர்வு தரம், விப்ரஷன் உயர்ந்திருக்கிறது. பிரபஞ்சம் உங்களை நுண்ணிய அளவில் உணர வைக்கிறது. சில நேரங்களில் இந்த அதிர்வை அனுபவிக்கும் போது ஒரு விசித்திரமான அமைதி வரும். அந்த அமைதி பேச முடியாதது. அது ஒரு மென்மையான ஒளியாக உங்களை சுற்றி இருப்பது போல. அந்த நேரத்தில் நீங்கள் மனதளவில யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆற்றல் உங்களுக்குள் எல்லாரையும் ஒரே போல உணர வைக்கும்.
அந்த அதிர்வே அன்பு என்ற சொல்லின் மூல வடிவம். அது தெய்வீக அன்பு, அது கருணை, அது மன்னிப்பு. இந்த அதிர்வு ஒருமுறை வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. அது மெதுவாக மாறும். நீங்கள் பிறரை பற்றி பேசும் விதம் மாறும். நீங்கள் உங்களையே பார்க்கும் விதமும் மாறும். ஏனென்றால் நீங்கள் இனி மனிதராய் மட்டுமில்லாமல் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டீர்கள். அந்த அதிர்வு ஒரு சின்னம் மட்டுமில்லை, அது உங்கள் ஆன்மாவின் விழிப்பு. அது ஒரு அழைப்பு. வா, உன் உண்மையான ஒளியை உணர். நீங்கள் இதை உணர்ந்திருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், அது யாருக்கும் நடந்த சோதனை அல்ல, அது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அது பிரபஞ்சத்தின் கையொப்பம். அது சொல்லுது, நீ தயாராகிவிட்டாய். அந்த அதிர்வின் முதல் நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்கிறது. அது ஆன்மீக பாதை, அது விழிப்புணர்வின் பாதை. இந்த அதிர்வு உங்களுக்குள் வருவது ஒரு தொடக்கம்தான். அதற்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கப் போகும் அடுத்த ரகசியம், அது உங்கள் தூக்கத்துடன் சம்பந்தப்பட்ட ஒன்று. அது சாதாரண தூக்கம் அல்ல, அது பிரபஞ்சம் உங்களை தாளாட்டும் நேரம். அந்த புத்துணர்ச்சியான தூக்கம், அது எப்படி நிகழ்கிறது, ஏன் அது முக்கியம், அதை நாம அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். அறிகுறி 2. புத்துணர்ச்சியான தூக்கம். சில நாட்களில் நாம் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் காலையில் எழுந்தவுடன் சோர்வாகவே உணர்கிறோம். ஆனால் சில நாட்களில் சில மணி நேரம் மட்டுமே தூங்கியும் உடல், மனம், ஆன்மா மூன்றும் புத்துணர்ச்சியுடன் விழிக்கும். அந்த நாளில் காற்று கூட வேற மாதிரி இருக்கும். மனதில் ஒரு அமைதி, உடலில் ஒரு இலகுத்தன்மை, எதுவும் காரணமில்லாமல் முகத்தில் ஒரு சிரிப்பு. அது சாதாரண தூக்கம் இல்லை, அது பிரபஞ்சம் உங்களுக்குள் நுழைந்திருக்கும் நேரத்தின் அறிகுறி. இது பிரபஞ்ச தூக்கம் என்று சொல்லலாம். நீங்கள் தியானம் தொடங்கினாலும், நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்தாலும், அல்லது மனம் மெதுவாக அமைதியடைய ஆரம்பித்தாலும் உங்களுக்குள் ஆற்றல் சமநிலைப்பட ஆரம்பிக்கும். அந்த சமநிலை வந்ததும் உங்கள் உடல் பிரபஞ்ச அலைவரிசையுடன் ஒத்திசைவாகிவிடும். அதுவே இந்த புத்துணர்ச்சியான தூக்கத்தை தருகிறது. இது ஒரு சுத்திகரிப்பு தூக்கம். நீங்கள் தூங்கும் போது உங்கள் உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் உங்கள் ஆன்மா வேலை செய்கிறது. அது கடந்த கால வலிகளை அழிக்கிறது, மனதில் பதிந்த பழைய நினைவுகளை கழுவுகிறது, உங்களுக்குள் இருந்த குறைகளை நிம்மதியாக மாற்றுகிறது. அந்த தூக்கம் சில நேரங்களில் மிக ஆழமானதாக இருக்கும். நீங்கள் கண்களை மூடினாலே வெளியுலகம் மறைந்து உள்ளே மட்டும் ஒரு அமைதி நிறைந்திருக்கும். மூச்சு மெதுவாக மாறும், உடல் தானாக இலகுவாகிவிடும். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை தொடுகிறது. அது உங்களுக்குள் சுத்திகரிப்பு நிகழ்த்துகிறது. அது உங்கள் நரம்புகளில் ஒளியை அனுப்புகிறது, உங்கள் இதயத்தில் அமைதியை விதைக்கிறது. அது ஒரு தாலாட்டு போல. நீங்கள் குழந்தையாக இருந்த போது தாய் தாலாட்டிய மாதிரி இப்போது பிரபஞ்சம் உங்களை தாளாட்டுகிறது. சில நேரங்களில் அந்த தூக்கத்தில் கனவுகள் வரும். அவை சாதாரண கனவுகள் அல்ல, அவை சிக்னல்கள். பிரபஞ்சம் உங்கள் ஆழ்மனத்துடன் பேசும் வழிகள். சில கனவுகள் உங்களுக்கு பழைய நினைவுகளை நினைவூட்டும். சில கனவுகள் எதிர்கால சின்னங்களை காட்டும். சில கனவுகள் உங்களுக்குள் இருக்கும் வலிகளை வெளிப்படுத்தும். அந்த கனவுகள் வந்த பிறகு நீங்கள் எழுந்தபோது ஒரு நிம்மதி இருக்கும். அது அந்த வலிகள் வெளியேறிவிட்டதற்கான அடையாளம். இந்த தூக்கம் வந்தால் நீங்கள் கவனிப்பீர்கள், முன்பு தூங்க முடியாமல் இருந்த இரவுகள் இப்போது மாறிவிட்டன. இப்போ படுக்கையில் தலை வைத்தவுடனே ஒரு அமைதி வந்து சேரும். அது உங்கள் மூச்சோடு கலந்து உங்கள் இதயத்தை குளிர வைத்துவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் நான் தனியாக இல்லை என்று உணர்வீர்கள். ஏனென்றால் அந்த தூக்கம் உங்களோடு பேசுகிறது. அது பிரபஞ்சத்தின் மென்மையான அரவணைப்பு. இந்த புத்துணர்ச்சியான தூக்கம் வந்தபின் உங்கள் காலை மாறிவிடும். அலாரம் தேவையில்லை, நீங்கள் தானாகவே சரியான நேரத்தில் விழிப்பீர்கள். மனதில் சிந்தனையில்லா அமைதி இருக்கும். உடல் ஒரு ஒளி நிறைந்த ஆற்றலால் நிரம்பியிருக்கும். அந்த உணர்வு ஒரு புது பிறவியைப் போல் இருக்கும். உங்கள் மனம் தெளிவாகிவிடும். உங்களுக்குள் ஏதோ புதிதாக ஆரம்பித்திருப்பது போல தோன்றும். இந்த தூக்கத்தின் ஆழத்தில் நடக்கும் விஷயம், பிரபஞ்சம் உங்கள் சக்கரங்களை மீளச் சீர்படுத்துகிறது. உங்கள் மூலாதார சக்கரத்தில் இருந்து மேலே ஒவ்வொரு சக்கரமும் பிரபஞ்ச அதிர்வுடன் ஒத்திசைவு பெறும். அதனால்தான் காலை எழுந்தபோது உடல் முழுக்க ஒரு லேசான சக்தி பாயும். அது உடலின் ஒளி அல்ல, ஆன்மாவின் ஒளி. சிலருக்கு இது ஆரம்பத்தில் வித்தியாசமாக தோன்றலாம். ஏன் இவ்வளவு ஆழமான தூக்கம் வருகிறது என்று நினைக்கலாம். ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம். அது உங்கள் உடலும் மனமும் பிரபஞ்சத்தால் சுத்தப்படுத்தப்படும் நேரம். அந்த நேரத்தில் உங்களுக்குள் இருந்த அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் கரைகின்றன. பிரபஞ்சம் புதிய ஆற்றலை நிரப்புகிறது. அதனாலதான் காலை எழுந்த உடனே
நீங்கள் சிரிப்போடு நாளை தொடங்க முடிகிறது. சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லும் மனம் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் மென்மையாக மாறுகிறீர்கள். இந்த தூக்கத்தின் பின் உங்களின் உணவு பழக்கமும் மாறும். நீங்கள் இலகுவான உணவுகளை விரும்புவீர்கள். அதிக எண்ணெய், உப்பு, உஷ்ணம் கொண்ட உணவுகள் தானாகவே விலகும். உங்கள் உடல் பிரபஞ்ச ஆற்றலை ஏற்க சுத்தமான நிலையிலேயே இருக்க விரும்புகிறது. இது ஒரு பெரிய அறிகுறி. உங்கள் உடல் இனி உங்கள் ஆன்மாவுக்கு இணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. இந்த புத்துணர்ச்சியான தூக்கம் ஒரு பெரிய வரம். ஏனென்றால் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை நம்பிக்கையோடு மீண்டும் உருவாக்குகிறது. அது சொல்லுகிறது, இப்போது நீ ஓய்வெடு, நான் உன்னுள் செயல்படுகிறேன். அந்த சில மணி நேர தூக்கத்தின் போது பிரபஞ்சம் உங்களுக்குள் புதிய ஆற்றலை ஊற்றுகிறது. அது உங்கள் சிந்தனையை சுத்தப்படுத்துகிறது, உங்கள் இதயத்தை விரிவாக்குகிறது, உங்கள் வாழ்வை மேன்மையாக மாற்றுகிறது. அந்த தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது நீங்கள் உணரும் அந்த முதல் மூச்சே பிரபஞ்சத்தின் பரிசு. அது உங்களுக்குள் விழிப்பு, நம்பிக்கை, அமைதி ஆகிய மூன்றையும் விதைக்கிறது. நீங்கள் கவனித்துப் பாருங்கள், அந்த நாளில் எதுவும் எதிர்மறையாக நடக்காது, எதுவும் தடைபடாது. ஏனென்றால் அந்த நாள் பிரபஞ்சத்தின் கையால் தொடப்பட்ட நாள். இதுதான் புத்துணர்ச்சியான தூக்கம் என்ற அறிகுறி. இது வந்தால் நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் இப்போது உங்களை தனது அலைவரிசைக்கு இணைத்து விட்டது. அது உங்களை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டு செல்கிறது. இது உங்களுக்குள் நடக்கும் ஒரு உள் பயணம். உடல் தூங்குகிறது, ஆன்மா விழிக்கிறது. அந்த விழிப்புதான் ஆன்மீகத்தின் ஆரம்பம். அந்த புத்துணர்ச்சியான தூக்கம் முடிந்த பின் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகும் அடுத்த பரிசு உங்களின் உள்ளுணர்வு. அதாவது எதுவும் நடக்கும் முன் மனதில் ஒரு சின்ன சிக்னல், ஒரு உணர்வு, ஒரு முன்னறிவிப்பு. அது எப்படி பிரபஞ்சத்தின் நேரடி வழிகாட்டுதலாக மாறுகிறது என்பதுதான் அடுத்த அறிகுறி. அதை நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். அறிகுறி 3, உள்ளுணர்வு அதிகரிப்பு. ஒரு நாள் நீங்கள் யாரையாவது நினைத்தீர்கள், இவர் எப்படி இருக்கார்களோ என்று மனதில் வந்தவுடன் அந்த நபர் உங்களுக்கு திடீரென்று அழைத்தாரா? அல்லது நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு வேலை நீங்கள் சொல்லாமலே திடீரென்று நடந்து விட்டதா? அந்த நொடியில்தான் பிரபஞ்சம் உங்களுடன் நேரடியாக பேசுகிறது. அதுதான் உள்ளுணர்வு, உங்கள் ஆன்மாவின் மொழி. நீங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து வர ஆரம்பித்தவுடன் இந்த உள்ளுணர்வு மெதுவாக வளரத் தொடங்கும். அது முதலில் சிறிய விஷயங்களாக இருக்கும். எதையாவது செய்ய போகும்போது மனதுக்குள்ள ஒரு குரல் வரும், இது சரியில்லை. அதை நீங்க கேட்காமல் போனால் அப்பிறகுதான் புரியும் அந்த குரல் உண்மையாய் இருந்தது என்று. அந்த குரல் தான் பிரபஞ்சம். அது உங்களின் வழிகாட்டி. இந்த உள்ளுணர்வு சாதாரண சிந்தனை அல்ல. அது அறிவால் வருவது கிடையாது. அது நம் இதயத்திலிருந்து எழும் ஒரு தெய்வீக அதிர்வு. அது கண்ணால் காண முடியாத, காதால் கேட்க முடியாத, ஆனால் மனத்தால் உணர முடியும் ஒரு சக்தி. அந்த உணர்வை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் உங்களிடம் மேலும் திறந்து பேசும். சில நேரங்களில் நீங்கள் வெளியில் போக நினைக்கும் போது அந்த நேரத்திலேயே மனசில் ஒரு மென்மையான குரல் வரும், இப்போது போகாதே. அது சொல்கிறது போல ஒரு உணர்வு. நீங்கள் அதை புறக்கணித்தால் சிறிது நேரத்தில் அதற்கான காரணம் தெரியும். அந்த உணர்வை கேட்டு நடந்தால் எப்போதும் உங்களுக்கு நன்மைதான் நடக்கும். இதுதான் உள்ளுணர்வு அதிகரிப்பு என்பதன் முதல் அடையாளம். நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் இனி முடிவெடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் உள்ளுணர்வு தானாகவே இது சரி, இது தவறு என்று சொல்கிறது. முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்களும் இப்பொழுது தெளிவாக தெரிகின்றன. அது பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் முறை. அது வெளியில் பேசாது, அது உங்களுக்குள் பேசும். இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் உணர்ச்சி வாய்ந்ததாக மாறும். யாராவது பொய் சொன்னாலும் அவர்களின் குரலின் அதிர்வில் நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். யாராவது நல்ல மனத்தோடு இருந்தால் அவர்களை பார்த்த உடனே ஒரு அமைதி தோன்றும். அது உங்கள் உள்ளுணர்வின் சக்தி. அது உங்களை பாதுகாக்கவும், வழிகாட்டவும், நிம்மதியாக்கவும் செய்கிறது. இந்த உள்ளுணர்வை நம்புவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இது உங்கள் ஆன்மாவின் குரல். நீங்கள் அதை கேட்க ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக சிறிய சைன்க்ரோனிசிட்டிகளை உருவாக்கும். உதாரணம், நீங்கள் ஏதாவது நினைக்கிறீர்கள், அதற்கான பதில் ஒரு புத்தகத்தில், ஒரு பாடலில் அல்லது ஒரு சுவரில் எழுதப்பட்ட வாசகத்தில் தெரியும். அது சாதாரணம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் வழிகாட்டல். இந்த உள்ளுணர்வு அதிகரித்தால் உங்கள் முடிவுகள் துல்லியமாக மாறும். நீங்கள் செய்யும் வேலைகள் எளிதாக நடக்கும். ஏனென்றால் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தின் திட்டத்துடன் ஒத்திசைவாகிவிட்டீர்கள். பிரபஞ்சம் என்ன செய்ய போகிறதோ அதற்கான முன்னோட்டம் உங்களுக்குள் வெளிப்படும். அது ஒரு நுண்ணிய சிக்னல், ஒரு மென்மையான அதிர்வு, ஒரு எண்ணத்தின் வடிவில் வரும். சில நேரங்களில் அந்த உள்ளுணர்வு மிகவும் ஆழமானதாக இருக்கும்.
நீங்கள் யாரையாவது பார்க்கிறீர்கள், அவர்களின் மனநிலை, அவர்களின் துயரம், அவர்களின் உண்மை நீங்கள் சொல்லுகாதேனும் உணர்ந்து விடுவீர்கள். அது ஒரு பரிசு. அது உங்களை மனிதனாக அல்ல, ஒரு பிரபஞ்ச கருவியாக மாற்றுகிறது. பிரபஞ்சம் தனது சக்தியை உங்கள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் மிக முக்கியம். உங்கள் மனத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மனம் சத்தமாக இருந்தால் உள்ளுணர்வின் மென்மையான குரல் கேட்காது. அதனால்தான் தியானம் அவசியம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தால் உங்கள் உள்ளுணர்வு வலுப்படும். அது ஒரு தெய்வீக திசை காட்டி போல் உங்களை வழிநடத்தும். இந்த அறிகுறி வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் வித்தியாசமாக மாறும். முன்பு சிக்கல் என்று நினைத்த விஷயங்கள் தானாக தீரும். உங்கள் சொற்களுக்கே சக்தி வரும். நீங்கள் நினைப்பதற்கே நிகழ்வுகள் பதில் தரும். அது பிரபஞ்ச ஒத்திசைவு, சிங்க்ரானிசிட்டி. பிரபஞ்சம் உங்களது அதிர்வுடன் ஒத்திசைவாக செயல்படுகிறது. இந்த நிலையில்தான் உண்மையான விழிப்பு ஆரம்பமாகிறது. நீங்கள் இனி வெளியில் தேட வேண்டியதில்லை. உண்மை உங்களுக்குள் பேசுகிறது. அது ஒளி போல் வழிகாட்டுகிறது. அது அமைதி போல் நிம்மதியை தருகிறது. அது உங்களுக்குள் சொல்லுகிறது, நம்பிக்கை வை, நான் உன்னுள் இருக்கிறேன். இதுதான் அறிகுறி 3, உள்ளுணர்வு அதிகரிப்பு. இந்த அறிகுறி உங்களுக்குள் இருந்தால் அது சொல்லும் ஒரு விஷயம்: நீங்கள் இனி பிரபஞ்சத்தின் திட்டத்தோடு சேர்ந்து நடக்கிறீர்கள். நீங்கள் உங்களின் ஆவி, மனம், உடல் 3ஐயும் ஒரே அலைவரிசையில் வைத்திருக்கிறீர்கள். இனி பிரபஞ்சம் பேசும் ஒவ்வொரு சின்னத்தையும் நீங்கள் உணர முடியும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். அடுத்தது, இந்த உள்ளுணர்வின் பின் உங்களுக்குள் நடக்கும் புதிய மாற்றம் உங்களின் உணவு பழக்கங்கள் பற்றியது. அது எப்படி உங்கள் உடலை இலகுவாக்கி பிரபஞ்ச சக்தியை ஏற்கும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் அடுத்த அறிகுறி. அறிகுறி 4, பசியின்மை மற்றும் உணவு பழக்க மாற்றம். ஒரு நாள் திடீரென்று உங்களுக்கு தோன்றியிருக்குமா, இப்போ எனக்கு எதையும் சாப்பிட ஆசை இல்லை என்று? அல்லது முன்பு பிடித்த உணவுகள் இப்போது ஈர்க்கவில்லை? அதற்கு காரணம் உங்கள் உடல் மாறி வருகிறது. அது இனி பழைய அதிர்வில் இல்லை. அது பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் ஒரு அதிர்வை, விப்ரேஷன் கொண்டது. அதிக எண்ணெய், காரம், உஷ்ணம் கொண்ட உணவுகள் உடலை கனமாக்கும், அதிர்வை குறைக்கும். ஆனால் பிரபஞ்ச சக்தி பாயும் உடல் இலகுவாக, தெளிவாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த அறிகுறி வரும்போது உங்களுக்குள் பசியின்மை தோன்றும். அது ஒரு நோய் அல்ல. அது உங்கள் உடல் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறது என்பதின் அடையாளம். சில நாட்களில் நீங்க கவனிப்பீர்கள், பெரிய உணவுகளை சாப்பிட விருப்பமில்லை. ஒரு பழம், ஒரு தண்ணீர், ஒரு லேசான உணவு போதும் என்று தோன்றும். சில சமயம் உங்களுக்கே ஆச்சரியம் வரும், நான் இதற்குள் இவ்வளவு சாப்பிடாமலே அமைதியாயிருக்கிறேனே என்று. அது உங்கள் உடல் பிரபஞ்ச சக்தியால் நிறைவடைந்து விட்டது என்பதால் தான். இந்த நிலையில் உங்களின் உடல் தன்னுடைய சக்தியை வெளியில் இருந்து பெறுவதில்லை. அது உள்ளே இருந்து உருவாக்குகிறது. அதுவே உண்மையான பிராண சக்தி, லைஃப் ஃபோர்ஸ். நீங்கள் தியானம் செய்யும்போது, நன்றியுணர்வோடு வாழும்போது அந்த சக்தி உங்களுக்குள் இயங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உடல் அதிக ஆற்றலை உற்பத்தி செய்யும். அதனால உணவு தேவையில்லை போல தோன்றும். சிலர் பயப்படுவார்கள், பசி வரல, எனக்கு ஏதாவது பிரச்சனை தானோ என்று. ஆனால் இல்லை, அது உங்கள் உடல் ரிசெட் ஆகும் நேரம். அது பழைய கனமான ஆற்றல்களை கழித்து புதிய ஒளி நிறைந்த ஆற்றலை ஏற்க தயாராகிறது. இந்த அறிகுறி வந்தால் நீங்க கவனிக்க வேண்டும். உடல் தான் தன்னுடைய உணவை தேர்வு செய்யும். உணவு சுவை வழி அல்ல, ஆற்றல் வழியாக தேர்ந்தெடுக்கப்படும். இது ஒரு பெரிய மாற்றம். முன்பு நீங்க ரசித்து சாப்பிட்ட காரமான உணவு இப்போ சற்று கடினமா தோன்றும். அதற்கு பதிலாக பச்சை காய்கறிகள், பழங்கள், தண்ணீர், இவைகள் அதிக ஈர்ப்பு தரும். இது உங்களின் உடல் இயற்கைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதற்கான சின்னம். பிரபஞ்சம் உங்களுக்குள் நுழைந்ததும் அது முதலில் உடலை இயற்கையோடு ஒத்திசைக்கிறது. அந்த நேரத்தில் நீங்க கவனிக்கலாம், தண்ணீர் சுவையையும் உணர முடியும். ஒரு சாதாரண பழத்தின் வாசனை கூட மனதை மகிழ்விக்கும். ஒரு சிறிய நெய்யோ, ஒரு காய்ச்சல் அரிசியோ கூட பிரபஞ்சத்தின் அருளாகத் தோன்றும். ஏனென்றால் இப்போ நீங்கள் உணவு சாப்பிடவில்லை, நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெறுகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்குள் இன்னொரு மாற்றம் நடக்கும். உணவை காணும் பார்வை மாறும். முன்பு பசியை அடக்க சாப்பிட்டீர்கள், இப்போ உடலை வாழ வைக்க சாப்பிடுவீர்கள். அது ஒரு கடமை அல்ல, ஒரு அர்ப்பணிப்பு ஆகிவிடும். உணவு பிரபஞ்சத்தின் பரிசாக மாறும். ஒவ்வொரு குழையிலும் நன்றி உணர்ச்சி வரும். அதுதான் நன்றியுணர்வு உணவு. அது உடலை சுத்தமாக்கவும் ஆன்மாவை உயர்த்தும். இந்த அறிகுறி வரும்போது சிலர்
சில நாட்கள் பசி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அது தவறல்ல. அது உடல் தன்னுடைய சக்தியை உள்ளே இருந்து பெறும் நிலை. அந்த நேரத்தில் நீங்க அதிகம் தண்ணீர் குடிக்கலாம், அதிகம் இயற்கையில் நேரம் செலவிடலாம். மூச்சை கவனியுங்கள். அந்த மூச்சே உங்களுக்கு போதுமான ஆற்றலை தரும். ஏனென்றால் பிரபஞ்ச சக்தி மூச்சு வழியே நுழைகிறது. இந்த நிலையில்தான் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். உணவின் பின்னால் இருக்கும் ஆற்றல் முக்கியம். ஒருவர் சமைக்கும் போது அவருடைய மனநிலை கூட உணவின் அதிர்வை தீர்மானிக்கும். அதனால்தான் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்தவர்கள் அன்போடு அமைதியோடு சமைக்கப்பட்ட உணவையே விரும்புவார்கள். அது உடலை மட்டுமல்ல, மனதையும் குளிர்விக்கும். இந்த மாற்றம் நடந்த பிறகு உங்களின் உடல், முகம், குரல் எல்லாமே மென்மையாக மாறும். உள்ளிருந்து வரும் ஒளி வெளியில் தெரியும். சிலர் அதை க்ளோ என்று சொல்வார்கள். ஆனால் அது வெளிப்புற அழகு அல்ல, அது உள்ளுணர்வின் ஒளி. பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒளிர ஆரம்பித்து விட்டது என்பதற்கான சின்னம். இதுதான் அறிகுறி 4 பசியின்மை மற்றும் உணவு பழக்க மாற்றம். நீங்கள் இதை உணர்ந்திருந்தால் அதற்கான அர்த்தம் ஒன்றே. உங்கள் உடல் இப்போது பிரபஞ்சத்துடன் ஒத்திசைந்திருக்கிறது. அது இனி வெளியில் இருந்து ஆற்றல் தேடுவதில்லை. அது நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை பெறுகிறது. இது மிக உயர்ந்த நிலை. அதில் உடல் ஒரு கருவி மாதிரி, ஆன்மாதான் இயக்குனர். இந்த நிலையில்தான் அடுத்த அதிசயம் நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள், தடைகள், முன்பு தீராத பிரச்சனைகள் திடீரென தீரும். அது எப்படி நடக்கிறது? பிரபஞ்சம் எப்படி உங்கள் பக்கம் நின்று செயல்படுகிறது? அதுதான் அடுத்த அறிகுறி. சிரமங்கள் இலகுவாக மாறுதல். அறிகுறி 5. சிரமங்கள் இலகுவாக மாறுதல். ஒரு நாள் நினைத்து பாருங்கள். நீண்ட நாட்களாக உங்களை துன்பப்படுத்திய ஒரு பிரச்சனை எத்தனை முயற்சித்தாலும் தீராமல் இருந்தது. ஆனால் திடீரென்று எந்த முயற்சியும் இல்லாமல் அது சரியாகிவிட்டது. ஒரு நபர் வந்து உதவி செய்தார், அல்லது நிகழ்வுகள் தானாகவே சரியான பாதையில் திருந்தின. அந்த நொடியில்தான் பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படத் தொடங்கியுள்ளது என்பதற்கான அடையாளம். இதுதான் சிரமங்கள் இலகுவாக மாறுதல் என்ற ரகசிய அறிகுறி. நீங்கள் உங்களுக்குள் பிரபஞ்ச சக்தியை உணர ஆரம்பித்தவுடன் உங்களின் அதிர்வு தரம், வைப்ரேஷன் மாறிவிடும். முன்பு போராட்டமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது மென்மையாக தீர்ந்துவிடும். நீங்கள் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் இப்போ பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நின்று செயல்படுகிறது. பிரபஞ்சம் எப்போதும் நம்மை கேட்கிறது. ஆனால் நாம் கேட்கும் குரல் எப்போதும் வெளியில் இருந்தது. எப்படி இது நடக்கும்? ஏன் இது நடக்கவில்லை? அந்த சந்தேகம், அந்த பயம், இவை பிரபஞ்சத்தின் ஓட்டத்தை தடை செய்துவிட்டது. ஆனால் நீங்கள் அமைதியாகி உள்ளே இருந்து பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பித்தவுடன் அது தானாகவே உங்கள் பிரச்சனைகளில் கலந்து கொள்ளும். அதுதான் இந்த அறிகுறி வரும் தருணம். நீங்கள் கவனிப்பீர்கள், முன்பு தடைப்பட்ட வேலை திடீரென்று முன்னேறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள் விலகி விடுவார்கள். அவர்களுக்கு பதிலாக புதியவர்கள் வந்து நிற்பார்கள். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் விதத்தில் நிகழும். அது சம்பவம் இல்லை, அது பிரபஞ்சத்தின் திட்டம். சில சமயம் உங்களுக்கே புரியாமல் ஒரு பிரச்சனை தானாக தீர்ந்துவிடும். நீங்கள் நினைப்பீர்கள், இது எப்படி சாத்தியம்? அந்த நொடியில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இனி தனியாக போராடவில்லை. நீங்கள் பிரபஞ்சத்தின் வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டிய நிலையை நீக்கிவிட்டது. அது உங்கள் வாழ்க்கையை ஒரு திசை திருப்பில் இருந்து மீட்டெடுத்து விட்டது. பிரபஞ்சம் ஒரு விதி மூலம் செயல்படுகிறது. அதிர்வின் ஒத்திசைவு, லேவோ ஆஃப் விபரேஷன். நீங்கள் உங்களுக்குள் அமைதி, நம்பிக்கை, நன்றியுணர்வு கொண்டிருக்கும் போது அந்த அதிர்வை பிரபஞ்சம் உணரும். அது உங்களுக்காக நிகழ்வுகளை இணைக்கும். அதனால்தான் சில விஷயங்கள் தானாக நடந்தது என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அது தானாக இல்லை. அது பிரபஞ்சம் உங்களுக்காக நடத்திய ஒருங்கிணைப்பு. சில நாட்களில் நீங்கள் உணர்வீர்கள், சந்தேகமில்லாமல் எடுத்த முடிவுகள் சரியாகிவிடும். முன்பு கடினமாக இருந்த விஷயங்கள் திடீரென்று எளிதாகிவிடும். அது ஒரு அதிசயம் போல் தோன்றும். ஆனால் அது அதிசயம் அல்ல. அது உங்கள் ஆன்மா மற்றும் பிரபஞ்சம் ஒரே அலைவரிசையில் இயங்க ஆரம்பித்திருப்பதற்கான உறுதி. இந்த நேரத்தில் உங்கள் மனநிலை மிக முக்கியம். நீங்கள் எதையும் பயம் அல்லது அவசரம் என்ற மனநிலையில் பார்க்கக்கூடாது. நீங்கள் நம்பிக்கை என்ற நிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சம் பயத்தின் குரலை கேட்காது. அது நம்பிக்கையின் அதிர்வை மட்டுமே உணரும். நீங்கள் இது நடக்கும் என்று மனதிலே நம்பியவுடன் அது வெளியில் நிகழ்வாக மாறும். அதுதான் பிரபஞ்சத்தின் இயல்பு. இந்த அறிகுறி வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களே பெரிய சின்னங்களாக மாறும். யாராவது ஒருவர் எதிர்பாராத நேரத்தில் வந்து உதவுவார்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு தானாக திறக்கும்.
சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான பதில் ஒரு புத்தகத்தின் ஒரு வரியிலோ ஒரு மனிதரின் ஒரு சொல்வழியிலோ வந்து சேரும். அது எல்லாம் சம்பவம் இல்லை, அது பிரபஞ்சத்தின் பணி. இது நிகழும் போது நீங்கள் மிகப்பெரிய அமைதியை காண்பீர்கள். நீங்கள் எந்த பிரச்சனையையும் பார்த்தாலும் அதன் பின்னால் ஒரு ஒளி இருப்பதை உணர்வீர்கள். அந்த ஒளியே பிரபஞ்சத்தின் வாக்குறுதி. அது சொல்லுது, பயம் வேண்டாம், நீங்கள் எதையும் தனியாக செய்ய வேண்டியதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த அறிகுறி வரும் நேரம் ஒரு பெரிய திருப்புமுனை. அந்த நாளிலிருந்து வாழ்க்கை ஒரு ஓட்டமாக மாறும். நீங்கள் இனி புயலை எதிர்க்கும் மனிதராக இல்லை, நீங்கள் புயலோடு ஓடும் ஆன்மாவாகிவிட்டீர்கள். பிரபஞ்சம் உங்கள் வழியில் நடக்கிறது, நீங்கள் அதன் வழியில் நடக்கிறீர்கள். அதனால்தான் எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் தாமதமாகாது. இதுதான் அறிகுறி 5 சிரமங்கள் இலகுவாக மாறுதல். நீங்கள் இதை அனுபவித்தால் அதன் பொருள் ஒன்றே, பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக செயல்படுகிறது. நீங்கள் கேட்பதற்கு முன்பே அது வழங்கும். நீங்கள் தேடுவதற்கு முன்பே அது வழி திறக்கும். ஏனென்றால் இப்போது நீங்கள் அதன் பிள்ளை. அது உங்களை அதன் கரங்களில் தாங்கிக் கொண்டு நடக்கிறது. அடுத்தபடியாக, இந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மாற ஆரம்பிப்பார்கள். சிலர் விலகி செல்வார்கள், சிலர் புதிதாக வந்து சேருவார்கள். அது ஏன் நடக்கிறது? அதில் என்ன ரகசியம் இருக்கிறது? அதுதான் அடுத்த அறிகுறி, எதிர்மறை மனிதர்கள் விலகுதல். அறிகுறி 6, எதிர்மறை மனிதர்கள் விலகுதல். நீங்கள் கவனித்துப் பாருங்கள். சில மனிதர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் குறை. அவர்கள் பார்வையிலேயே எப்போதும் ஒப்பீடு. அவர்களோடு சில நிமிடம் கூட இருந்தால் மனம் கனமாகிவிடும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அவர்களோடு இருந்தால் கூட மனம் வெறுமையாகிவிடும். அவர்களின் வார்த்தைகள் உங்களை தாக்காது. அவர்கள் மெதுவாக உங்களின் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள். அது ஒரு தூரம் போல தோன்றினாலும் அது ஒரு ஆசீர்வாதம். அதுதான் பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் நிறைவதற்கான 6வது அறிகுறி. நீங்கள் பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் இணைந்த பிறகு உங்களின் அதிர்வு தரம், வைப்ரேஷன் மாறிவிடுகிறது. நீங்கள் அமைதியான அதிர்வில் இருக்கிறீர்கள். அந்த அதிர்வுடன் பொருந்தாதவர்கள் அவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். அது ஒரு பிரிவு அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஒத்திசைவு. உங்களை வலிமையாக்கும் உறவுகள் மட்டும் தொடரும். உங்களை பலவீனப்படுத்தும் உறவுகள் இயற்கையாக முடிவடையும். இது நடக்கும்போது சிலருக்கு வலி வரும். அவர்களே என் நண்பர்கள் ஏன் இப்படி மாறிட்டார்கள், அல்லது என் சொந்தமானவர்கள் கூட தூரமாயிட்டாங்க என்று நினைப்பீங்கள். ஆனால் அந்த வலி கூட ஒரு பரிசு. ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் உங்களை உயர்த்தும் பாதையில தான் வைத்திருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு தேவையில்லாதவர்களை மெதுவாக விலக்கிவிடும். சிலர் உங்கள் மீது கோபப்படுவார்கள், சிலர் திடீரென்று தள்ளிவிடுவார்கள், சிலர் எந்த காரணமும் இல்லாமல் பேசாமல் போய்விடுவார்கள். நீங்கள் அந்த தருணத்தில் புரியாமல் போகலாம். ஆனால் காலம் செல்லச் செல்ல தெளிவாகிவிடும். அவர்கள் விலகியதால் தான் உங்களுக்குள் அமைதி வந்தது. அது பிரபஞ்சத்தின் செயல். இந்த அறிகுறி வரும்போது நீங்கள் கவனிப்பீர்கள், உங்களை வம்பில் இழுக்கும் மனிதர்கள் தூரமாகிறார்கள். உங்கள் பின்னால் பேசும் மனிதர்கள் திடீரென்று அமைதியாகிறார்கள். உங்களுக்கு தேவையானவர்கள் மட்டும் அன்போடு, மென்மையோடு, உண்மையோடு அருகில் இருப்பார்கள். இது ஒரு தெய்வீக வடிகட்டி, டைவின ஃபில்டர். பிரபஞ்சம் உங்களின் சுற்றத்தை சுத்தப்படுத்துகிறது. நீங்கள் இனி யாரையுமே வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உங்களுக்கு வேண்டியவர்கள் தானாகவே தங்குவார்கள், வேண்டாதவர்கள் தானாகவே போய்விடுவார்கள். அது பிரபஞ்சத்தின் விதி. ஒத்த அதிர்வுகள் ஒன்றாக கூடும். நீங்கள் ஒளியாய் மாறிய போது இருள் தானாகவே விலகும். அந்த இருள் ஒரு மனிதரின் வடிவில் இருக்கலாம், ஒரு நினைவாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது விலகும். இந்த நிலை வரும்போது உங்களுக்கு ஒரு புதிய அமைதி தோன்றும். முன்பு நீங்கள் யாரையும் விமர்சிக்க விரும்பி இருந்தால் கூட இப்போ அதே மனிதர்களுக்கு பொறுமை உண்டாகும். அவர்களை பார்த்து அவர்களும் தங்களின் பாதையில் இருக்கிறார்கள் என்று எண்ணுவீர்கள். அது ஒரு உயர்ந்த நிலை. ஏனென்றால் நீங்கள் இனி தீர்ப்பளிப்பவர் அல்ல, நீங்கள் பார்ப்பவர். அது ஆன்மீக வளர்ச்சியின் உறுதி. இந்த நிலையில்தான் உண்மையான அன்பு பிறக்கிறது. அது நிபந்தனை இல்லாத அன்பு. அது இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்ற அளவீடு இல்லாத அன்பு. அது எல்லோரிடமும் பரவும் கருணை. பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் நிறைந்திருக்கும் போது அந்த அன்பு தானாக வெளிப்படும். அது எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களிடமிருந்து பாயும். அதுதான் அடுத்த அறிகுறி, எல்லையற்ற கருணை. ஆனால் அதற்கு முன் இந்த 6வது அறிகுறியின் உண்மையான பொருளை நினைவில் கொள்ளுங்கள். யாராவது உங்களிடமிருந்து விலகுகிறார்கள் என்றால் அது இழப்பு அல்ல,
அது சுத்திகரிப்பு. பிரபஞ்சம் உங்களின் பாதையில் ஒளி மட்டுமே இருக்குமாறு அமைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை கீழே இழுக்கும் எதையும் அது தானாக அகற்றிவிடும். அதனால் யாராவது தூரமாகிறார்கள் என்றால் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த வெற்றிடத்தில்தான் புதிய ஒளி நுழைகிறது. அந்த வெற்றிடத்தில்தான் புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய வாய்ப்புகள் வருகிறார்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் விதி. நீங்கள் இடம் செய்தால் மட்டுமே புதிய ஒளி நுழையும். இதுதான் அறிகுறி 6 எதிர்மறை மனிதர்கள் விலகுதல். இந்த அறிகுறி வந்தால் அதன் பொருள் ஒன்றே, நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் ஒளி வட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறீர்கள். அதிக அதிர்வில் இருக்கும் நீங்கள் குறைந்த அதிர்வில் இருப்பவர்களோடு சேர முடியாது. அது ஒருவித இயற்கை சட்டம். இனி நீங்கள் தனிமை இல்லை. அது தனிமை இல்லை, அது அமைதி. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறது. அடுத்ததா, இந்த ஒளி உங்களுக்குள் நிறைந்த பிறகு உங்களின் இதயம் ஒரு புதிய மாற்றத்தை அனுபவிக்கும். அது எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கருணை, மனிதனின் உயர்ந்த உணர்ச்சி அன்பு எனும் பிரபஞ்ச அதிர்வு. அதுதான் அடுத்த அறிகுறி, எல்லையற்ற கருணை. அறிகுறி 7, எல்லையற்ற கருணை. ஒரு நாள் திடீரென்று நீங்கள் யாரையாவது பார்த்தீர்கள். முன்பு அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கும். அல்லது அவர்கள் உங்களுக்கு செய்த தவறை நினைத்தால் மனம் வலித்திருக்கும். ஆனால் அந்த நாளில் அவர்களை பார்த்தவுடன் எதுவும் பேசாமல் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி தோன்றுகிறது. கோபம் இல்லை, குற்ற உணர்வும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு மென்மையான பரவாயில்லை என்ற எண்ணம் வரும். அதுதான் பிரபஞ்ச சக்தி உங்களின் இதயத்தில் நிறைந்திருக்கும் மிக உயர்ந்த அறிகுறி. இந்த நிலையில் உங்களின் இதயம் விரிவடைந்துவிடும். நீங்கள் இனி உங்களுக்காக மட்டும் உணர மாட்டீர்கள், அனைவருக்காக உணருவீர்கள். ஒருவர் அழுதால் அவருடைய வலியை உங்களால் உணர முடியும். ஒருவர் மகிழ்ந்தால் அவரின் மகிழ்ச்சி உங்கள் இதயத்தையும் நிரப்பும். இது சாதாரண உணர்ச்சி அல்ல, இது பிரபஞ்ச கருணை. நீங்கள் இதை அனுபவிக்க ஆரம்பித்தால் உங்களின் குரல் மென்மையாகிவிடும். உங்கள் கண்களில் ஒளி வரும். யாராவது துன்பத்தில் இருப்பதை பார்த்தால் நீங்கள் உடனே உதவ நினைப்பீர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள், இது என் கடமை அல்ல, இது என் இயல்பு. அதுதான் உண்மையான ஆன்மீக விழிப்பு. நீங்கள் இனி யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை தேர்வுகளின் வழியாக வளர்கிறார்கள். அவர்களின் தவறுகள் கூட அவர்களின் ஆசிரியர்கள். அவர்களின் வலிகள் கூட அவர்களை விழிக்கச் செய்யும் கருவிகள். அதை பார்த்து நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். அதை பார்த்து நீங்கள் கருணை உணர்வீர்கள். அந்த நிலையில்தான் பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்குள் பிரதிபலிக்க தொடங்கும். நீங்கள் மரத்தை பார்த்தாலும் ஒரு உயிரை உணர்வீர்கள். மழையை பார்த்தாலும் ஒரு புனிதத்தை காண்பீர்கள். ஒரு சிறிய பறவையின் பறக்கும் சத்தத்திலும் தெய்வீக அதிர்வை உணர்வீர்கள். இதுதான் எல்லையற்ற கருணை. அந்த நேரத்தில் உங்கள் இதயம் பேசும் விதம் மாறிவிடும். அது மனிதன் என்ற நிலையை தாண்டி பிரபஞ்சத்தின் இதயமாக மாறும். நீங்கள் யாரையாவது பார்த்தாலே அவர்களை பற்றி நல்ல எண்ணம் தோன்றும். அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்ற ஒரு ஆசை தானாக வரும். அந்த ஆசை நிஜமாக மாறும். ஏனென்றால் உங்கள் இதயம் இனி ஒரு சாதாரண உறுப்பு அல்ல, அது பிரபஞ்சத்தின் வழி வெளிப்படும் சக்தி மையம். இந்த நிலையில்தான் நீங்கள் தனிமை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். தனிமை என்றால் விட்டு சென்றவர்கள் அல்ல. தனிமை என்றால் எல்லோரிடமும் இருப்பது. அது பரந்த அமைதி. அது யாரும் இல்லாமலே முழுமையாக உணரும் உணர்ச்சி. அதுதான் கருணையின் உச்சநிலை. சிலர் நினைப்பார்கள், கருணை என்றால் பலவீனம். ஆனால் அது மிகப்பெரிய வலிமை. ஏனென்றால் கோபம் கொண்டவர்கள் தங்கள் உணர்ச்சிக்கு அடிமைகள். ஆனால் கருணை கொண்டவர்கள் தங்கள் உணர்ச்சியின் அதிபர்கள். அவர்கள் யாராலும் காயப்பட முடியாது. ஏனென்றால் அவர்கள் காயப்படுத்தும் அளவுக்கு சிறியவர்கள் இல்லை. அவர்கள் எல்லையற்றவர்கள். அவர்கள் பிரபஞ்சத்தின் இதயத்துடன் இணைந்தவர்கள். இந்த நிலையில்தான் உங்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் பிறக்கும். சிறிய விஷயத்திற்கும் நன்றி சொல்லுவீர்கள். மழைக்கு நன்றி, காற்றுக்கு நன்றி என ஒரு சின்ன புன்னகைக்கும் நன்றி. அந்த நன்றியுணர்வே பிரபஞ்ச சக்தியை மீண்டும் மீண்டும் உங்களிடம் ஈர்க்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் நன்றி உணர்வை மிக விரும்புகிறது. அது அந்த அதிர்வை உணர்ந்தவுடன் அது மேலும் ஒளி, மேலும் ஆசீர்வாதம், மேலும் அமைதி அனுப்பும். அந்த நிலையில்தான் பிரபஞ்சம் உங்களோடு நேரடியாக பேசும். அது சத்தமாக கேட்காது, அது உணர்வாக வெளிப்படும். அது உங்களுக்குள் சொல்லும், எதற்காகவும் கவலைப்படாதே, நீ அன்பாக இரு, கருணையாக இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் எல்லையற்ற கருணையின் உண்மை.
இந்த அறிகுறி வந்துவிட்டால் நீங்கள் இனி பிரபஞ்சத்தின் பிள்ளை மட்டுமல்ல, நீங்கள் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. உங்களின் இதயம் அதன் ஒளியை பிரதிபலிக்கிறது. உங்களின் கண்கள் அதன் அமைதியை பிரதிபலிக்கின்றன. உங்களின் குரல் அதன் கருணையை ஒலிக்கிறது. நீங்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு அமைதி வரும். நீங்கள் மௌனமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நிம்மதி வரும். அதுதான் பிரபஞ்ச சக்தி உச்சநிலை. இதுதான் அறிகுறி 7 எல்லையற்ற கருணை. இந்த நிலையில்தான் நீங்கள் உண்மையான ஒளி மனிதர் ஆகிறீர்கள். நீங்கள் எதையும் வெறுக்க முடியாது, யாரையும் பிரிக்க முடியாது, யாரிடமும் குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தால் எல்லாம் ஒரே பிரபஞ்சம், ஒரே உயிர், ஒரே ஒளி. அதுதான் இறுதி விழிப்பு. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்குள் முழுமையாக நிறைவடைந்து விட்டது என்பதற்கான சின்னம். அடுத்ததாக பிரபஞ்சம் உங்களிடம் அதன் சின்னங்களை வெளிப்படுத்தத் தொடங்கும். நீங்கள் அடிக்கடி காணும் எண்கள், நேரங்கள், அடையாளங்கள், அவை வெறும் சம்பவம் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் நேரடி உரையாடல். அதுதான் அடுத்த அறிகுறி. ஒரே எண்களை பார்ப்பது 11, 11, 222, 333, 777. அதன் ரகசியத்தை நாம அடுத்த பகுதியில் ஆழமா பார்க்கலாம். அறிகுறி 8 ஒரே எண்களை பார்ப்பது. நீங்கள் கடிகாரத்தை பார்த்தீர்கள், நேரம் 11:11. சில நாட்களுக்கு முன் பார்த்தீர்கள் 2:22. அடுத்த நாள் ஒரு வாகனத்தின் எண்ணை பார்த்தீர்கள் 7777. அது திடீரென்று உங்களுக்கு கவனத்தில் பட்டது. முன்பு இதைப் போல எண்ணுகள் வந்தாலும் கவனிக்கவே இல்லை. ஆனால் இப்போ அந்த எண்கள் உங்களை பார்க்க சொல்லி அழைக்கிற மாதிரி உணர்கிறீர்கள். அந்த தருணத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும், பிரபஞ்சம் உங்களோடு நேரடியாக பேசுகிறது. இந்த எண்ணுகள் சம்பவம் அல்ல, இவை பிரபஞ்சத்தின் சிக்னல்கள். பிரபஞ்சம் வார்த்தைகளால் பேசாது, அது அதிர்வுகளாலும் சின்னங்களாலும் பேசும். அதில் முக்கியமானது எண் அலைவரிசைகள். ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு அதிர்வும் ஒரு பொருளும் இருக்கிறது. அவை உங்களின் மனநிலை, வாழ்க்கை நிலை, ஆன்மீக வளர்ச்சி இவற்றுக்கேற்ப உங்களுக்கு அனுப்பப்படும் பிரபஞ்ச குறியீடுகள். நீங்கள் 11:11 பார்க்கிறீர்கள் என்றால் அது விழிப்பு என்ற சின்னம். பிரபஞ்சம் சொல்லுகிறது, இப்போ உன் ஆசைகள் நனவாகும் வழியில் இருக்கின்றன. உன் சிந்தனை, உன் வார்த்தை, உன் உணர்ச்சி எல்லாம் ஒத்திசைவாக இருக்கட்டும். அது ஒரு கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான எண். அது உங்களைப் போல விழித்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே தெரியும். 2:22 என்ற எண் வந்தால் அது சமநிலை என்ற சின்னம். பிரபஞ்சம் சொல்லுகிறது, பயப்படாதே, எல்லாம் சரியான திசையில் நடக்கிறது. நீங்கள் நம்பிக்கை வைத்து போனால் அந்த பாதை உங்களுக்கு நல்ல முடிவை தரும். அது பிரபஞ்சத்தின் ஆறுதல். 3:33 என்ற எண் ஒரு தெய்வீக அடையாளம். அது உன் ஆவி ஆசிரியர்கள், தெய்வங்கள் உன்னுடன் இருக்கிறார்கள் என்பதற்கான செய்தி. நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் பணிக்கு பிரபஞ்சம் ஆசீர்வாதம் அளிக்கிறது. அது உங்களின் உள்குரலையும் பிரார்த்தனைகளையும் கேட்டிருக்கிறது. 5:55 பிறகு அது பெரிய மாற்றத்தின் சின்னம். பிரபஞ்சம் சொல்லுகிறது, ஒரு புதிய பாதை திறக்கப் போகிறது. பழையதை விடு, புதியதை ஏற்று. அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் திடீரென்று மாறும். அது பிரபஞ்சம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் செயல்முறை. 7:77 அல்லது 777 என்ற எண் வந்தால் அது ஆன்மீக நிறைவு. அது நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்ற பிரபஞ்சத்தின் கையொப்பம். அது மிக அரிதான அதிர்வு. இந்த எண்ணை அடிக்கடி காண்பவர்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். அது அவர்களுடன் நேரடியாக இணைந்திருக்கும் அடையாளம். இந்த எண்கள் எப்போது தோன்றுகின்றன? நீங்கள் பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைந்திருக்கும் சமயத்தில். நீங்கள் மனதளவில் அமைதியாகி நன்றி உணர்வோடு வாழத் தொடங்கிய பிறகு அந்த அலைவரிசையில்தான் இந்த எண்கள் வெளிப்படுகின்றன. அவை பிரபஞ்சத்தின் மென்மையான நான் இங்கே இருக்கிறேன் என்ற சொல்லாகும். சிலர் இதை தற்செயலாக பார்க்கிறார்கள் என நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது தற்செயல் அல்ல. அது ஒரு சரியான ஒத்திசைவு. நீங்கள் அந்த தருணத்தில் இருந்த அதிர்வுடன் பிரபஞ்சத்தின் அதிர்வு இணைந்தது. அதன் விளைவாக அந்த எண் உங்கள் கண்களில் படுகிறது. அது உங்களுக்கே ஒரு செய்தி. அது சொல்லுது, தொடர்ந்து நம்பிக்கை வை. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எளிது. அந்த எண்களை பார்த்தவுடனே சிறிது நிம்மதியாக மூச்செடுத்து உள்ளுக்குள் ஒரு நன்றி சொல்லுங்கள். நான் உன் செய்தியை புரிந்து கொண்டேன் என்று மனதிலே கூறுங்கள். அது பிரபஞ்சத்துடன் உங்கள் உரையாடலை வலுப்படுத்தும். நீங்கள் அடிக்கடி ஒரே எண்களை பார்ப்பது, அது உங்கள் சிந்தனைகள் பிரபஞ்சத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான சின்னம். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு ஆசையும் இப்போது பிரபஞ்சம் கேட்கத் தொடங்கியுள்ளது. அது சொல்லுகிறது, இனி நீ ஒருவன் இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு எண்ணிலும், ஒவ்வொரு அதிர்விலும்,
ஒவ்வொரு நொடியிலும். இதுதான் அறிகுறி 8 ஒரே எண்களை பார்ப்பது. இந்த அறிகுறி வந்தவுடன் நீங்கள் பிரபஞ்சத்துடன் முழுமையான ஒத்திசைவில் இருக்கிறீர்கள் என்பதற்கான உறுதி. இனி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையே பிரார்த்தனையாக மாறிவிட்டது. ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் ஆன்மாவின் அலைவரிசையில் எழுதப்பட்ட குறியீடுகள். நீங்கள் இப்போ பிரபஞ்சத்தின் பிள்ளை அல்ல, நீங்கள் பிரபஞ்சமே. இதுடன் பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் நிறைவதை உணர்த்தும் ரகசிய அறிகுறிகள் என்ற தொடரின் 8வது மற்றும் இறுதி பகுதி நிறைவடைந்தது. இப்போ நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பிரபஞ்சம் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள் மூச்சாக, ஒளியாக, அமைதியாக உயிர் பெற்றிருக்கிறது. அந்த ஒளியை உயிரோடு வைத்துக் கொள்ள ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள்: நன்றி சொல்லும் பழக்கம். ஏனென்றால் நன்றி சொல்லும் இதயத்துக்குள் பிரபஞ்சம் என்றுமே வாழும். நீங்கள் இப்போது கேட்டது சாதாரண அறிகுறிகள் அல்ல, இவை பிரபஞ்சம் உங்களுடன் பேசும் உண்மையான அழைப்புகள். நீங்கள் அந்த அறிகுறிகளை உணர ஆரம்பித்திருந்தால் அதற்கான அர்த்தம் ஒன்றுதான்: நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். இனி உங்களின் வாழ்க்கை வெளியில் நடப்பதல்ல, உங்களுக்குள் விரியும் ஒரு ஆன்மீக பயணம். உங்கள் உடல் பிரபஞ்சத்தின் கருவி, உங்கள் மூச்சு அதன் இசை, உங்கள் இதயம் அதன் ஒளி. இப்போது நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சம் உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடியில் மனதிலே ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்களை விழிக்கச் செய்த சக்திக்கு, உங்களை அமைதியாக்கிய ஒளிக்கு, உங்களை அன்பால் நிரப்பிய பிரபஞ்சத்துக்கு. அது உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறது. அந்த ஒளியை காத்துக்கொள்ளுங்கள், அதை பகிருங்கள், அதை உணருங்கள், அதை வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆழமான அமைதியையும் நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால் அது பிரபஞ்சம் உங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதற்கான சின்னம். அந்த ஒளியை தொடரச் செய்ய, அந்த தெய்வீக ரகசியங்களை மேலும் அறிய தமிழ் யூனிவர்ஸ் சீக்ரெட்ஸ் என்ற நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பிரபஞ்சம் எப்படி நம்ம ஆசைகளை நிஜமாக மாற்றுகிறது, அந்த அதிசய ரகசியத்தை பார்க்கலாம். நன்றி. அமைதி உங்களோடு இருப்பதாகட்டும். ஒளி உங்களுக்குள் என்றும் பிரகாசிக்கட்டும்.